ஹாய் கைஸ், நான் உங்களை ஸ்மைல் லைக் பண்ண பார்த்து வந்தாச்சு. இப்போ நான் வேறு ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ஆண்டவ மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து இயக்குனர் வந்து விக்னேஸ்வர் இயக்கியிருக்காங்க. யோகி பாபு நடிச்சிருக்காரு. பிரிஜுரங்க ஹீரோ பண்ணியிருக்காங்க. மற்றும் பல எல்லாமே நடிச்சுன்னு வச்சுங்களேன். அந்த படம் வந்து சீமா சார் எடுத்திருக்காங்க. ஆனந்தராஜ் நடிச்சிருக்காப்புல. மற்றும் இந்த படத்துல வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் கதை தான். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 2040 நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஓகே, 2040 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அந்த 2040 இப்படி இருக்குமா காமிச்சாங்கன்னா இன்னும் நிறைய வச்சிருக்கலாம். அது கம்மியான மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பண்ணதுல நமக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வள ட்ரெயிலர் பார்த்த மாதிரி தான் கொல போயிட்டு இருந்துச்சு. எப்படா நான் செல்லு நோண்டுறேன், எங்க செல்லு வேணாங்க ஒரு கான்செப்ட் போறாங்க. நமக்கு செல்லு நம்ம நோண்ட வச்சிடும் படம் பார்க்காம. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ், நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு பூஸ்டிங் கொடுக்குது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாவே அந்த ஒரு பூஸ்டிங் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. படம் வந்து இதே நோக்கி தேவையில்லாம போயிட்டு இருக்குது. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. இப்போ அஜித் படத்துல லேட்டஸ்டா வச்சிருப்பாங்களா அதே மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் மியூசிக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதிகமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. எங்க அண்ணனை தொடணும்னா மற்றபடி இந்த படத்துல வந்து காத்து கருப்புலாம் அடிச்சிருக்காப்புல. அவரெல்லாம் விட்டு வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஒண்ணுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த தர்பூசணி திங்கிற ஒரு வந்தவொடனே தேட்டரே சிரிச்சிச்சு. யோகியை வந்து சிரிக்கவே இல்லை. யோகி அந்த படத்துக்கு தேவைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கருத்தை ரிவ்யூ போயிடுவோம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா காமனா வந்து சீமானோட அப்பா இருக்க அந்த செல்லு யூஸ் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன செய்யறாங்கன்னா அவங்க அம்மா வந்து நிறைய செல் யூஸ் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக சீமா கிட்ட போறாங்க. நம்ம சைலண்டா போய் செல் இல்லாம உள்ள இருந்துட்டு வரணும் அப்படி நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு இயற்கையில இருக்காங்க. அப்படி போறாங்க. இவங்க செல்ஃபின்னு இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வைபத்ததான் இருக்குது. இந்த சமயத்துல விதிர சந்திக்கிறாங்க. 2 பேரும் லவ் ஆயிருக்கு. லவ் ஆனவன 2 பேரும் செலவு பண்றாங்க. வில்லன் ஒன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ் சூர்யா அந்த படத்துல இருக்கிறாரு. அவர் லைக்னு ஒரு ஆப் போடுறாரு. அந்த ஆப் மூலியமா யார் எந்த அளவுக்கு லவ்வா இருக்காங்களோ அப்படி பேசிக்கலாம் கொண்டுக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினும் லவ் பண்ண மீட் பண்ணும்போது நீ கம்மியா இருக்க, அதனால நான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆப் மூலியமா உண்மை இல்லை அப்படின்னு நிறைவேற்றி அது ஒழிக்குன்னு சொல்லிட்டு பிரிஜுரங்க போராடுவாரு. அது ஒழிச்சாலா ஒழிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான். பிரிஜுராஜாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்ன அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொல்லுவோம்னு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணையை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது மைனஸா இருந்துச்சு. வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். முதல்ல இந்த படம் என்னன்னா அந்த ஆப்பெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம வந்து எப்போதுமே இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து டைட்டா ஃபைன் போட்டுருக்கோம். பல தொலை போறோம். அப்போ 2040 இருக்கும்போதும் அது இல்லை, இப்போ இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். யோகி பாபு கேரக்டர் சுத்தமாக வேஸ்ட் படத்தில். காமெடி இல்லை, ஏன் தான் வச்சாங்கன்னு தெரியல. நிறைய காமெடின்ஸ் அந்த காத்து கருப்பு கொடுத்துருந்தா அவனும் சூப்பர் நல்லா அடிச்சிருப்பாரு. அந்த இடம் எல்லாம் போச்சு. எஸ் சூர்யாவுக்கு வந்து மயிலிறகு அந்த மாதிரி பாட்டு இருக்கும். அந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஒன்று கிளைமேக்ஸ்ல போட்டுருப்பாரு. செம்மையா இருந்துச்சு. அதான் சூப்பராக இருந்துச்சு. உள்ளத்துலேயும் ஹைலைட்டாக தான். படத்தை வேற ஒன்றுமே இல்லைங்க. அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு ஆவரேஜ் தான், சுமாரான படம் தான். இன்னும் அந்த படம் பெட்டரா இருக்குன்னு. ஓகேவா, இது வந்து இப்போ லேட்டஸ்டா உள்ளவங்களுக்கு, இப்போ இந்த காலத்துல படிப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சிட்டில அடையே வந்து கிராமத்துல இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா, அதுதான் உண்மை. நீங்க படத்தை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சுமார் தான். ஓகே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதோட உங்களை இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு.